ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் தனியாக பிரிச்சுருக்காங்க, லைஃப் சயின்ஸ் தனியாக பிரிச்சுருக்காங்க, சயின்ஸ் தனியாக பிரிச்சுருக்காங்க, ஐடி தனியாக பிரிச்சுருக்காங்க, ஜென்ரல் தனியாக பிரிச்சுருக்காங்க, விஷுவல் மீடியா வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இப்போ காமர்ஸில் வர கம்பெனி வந்து எனக்கு சயின்ஸில் வருமானம் வர்றதில்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் ஒன்ஸ் வெப்சைட்டில் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட்டு கம்பெனி நான் எடுத்துகிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் என்னால் வந்து அந்த கம்பெனிலேருந்து எடுக்க முடியுமோ, எந்த மாதிரிலாம் இன்டர்வியூ வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும், எதெல்லாம் டாப் பொசிஷன் அப்படின்னும், எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஜென்ரலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்யூரேட்டாக நான் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து இது எப்படி வந்து பிரிச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்க கம்பெனி எடுத்து அதை பற்றின ரிவ்யூ சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்போ மற்ற கம்பெனிலாம் சொல்ல மாட்டேங்களா அப்படின்லாம் இல்லை. எது டாப்பில் இருக்கோ அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிபரலாக இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் கொடுத்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப் லெவலில் இருக்க கம்பெனிஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேசிக்காக ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுவும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸுங்கும் போது 1 இயர் கூட அவங்க எடுத்துப்பாங்க. வித் சேலரியோடு தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து ஒரியோ பயப்படவோ தேவையே கிடையாது. ஐயோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஃபியருமே இது பண்ண தேவையில்லை. எனக்கே இப்போ எதுவுமே தெரியாது, அதாவது இப்போ நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஐடிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ 6 மந்த் வந்து எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஃபியர்னஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இந்த அளவுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கம்பெனிஸ் வந்து இதில் பார்த்துட்டு டிமாண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அந்த வீடியோஸ் வந்து போட்டலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான், சரிங்களா? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லா கம்பெனிஸும் வந்து ரீட் பண்ணலை, சும்மா வந்து என்னென்ன கம்பெனிஸ் மட்டும் ஷோ பண்ணிவிட்டு எது டாப்பஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறங்காட்டி தான் நான் வந்து இவ்வளோ லென்த்தியாக கொடுத்துருக்கேன். இதுவே நெக்ஸ்ட்டு வந்து நான் கம்பெனிஸ் பற்றி பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கம்பெனிஸு என்னென்ன டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அங்கே என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போது ஃபஸ்ட்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிவிட்டேன். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்னு சொல்லி தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடிக்கு வரலாம், சரிங்களா? ஸோ இல்லை ஒரு ஐடியில் நான் போடுறேன் அப்படின்னாலும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ காமர்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த கம்பெனிஸ் வருது, சரிங்களா? ஸோ என்னென்ன பேங்க், இதில் ஃபுல்லாகவே வந்து பேங்க் வந்து காமர்ஸில் வந்து வந்துடுது, சரிங்களா? ஸோ பேங்க் வந்து என்னென்ன பேங்க்குன்னு பார்த்துக்கோங்க. கரூர் வைசியா இருக்குது, ஃபெடரல் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ பேங்க்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரியும் இருக்கலாம், அல்லது ஹவுசிங் லோன்ஸ் மாதிரி இருக்கலாம். அதனால் எந்த மாதிரி வேணால் கேட்டகரிஸ் வந்து மாறலாம், சரிங்களா? ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் வந்து வேரியபிள் ஆகும். ஸோ ஒரு பேங்க்கில் ஒவ்வொரு மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டு எல்லா பேங்க்லேயுமே வந்து இருக்கும். அடுத்தது ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து ஏதாவது ஒரு இதில் தான் வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக கண்டக்ட் பண்ணாங்கனாலும் அதை பற்றின ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை,
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸும் வருது. இதில் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோட்டார் கம்பெனி இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளோட லைஃப் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிற கம்பெனி இல்லைங்களா. ஸோ எல்லா கம்பெனியுமே ஹை லெவலில் இருக்கிறது தான் சரிங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து ஃபோர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் பேரிபாஸ், அதுக்கப்புறம் சான்மர், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸ் சரிங்களா. ஸோ பேங்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ அதை வந்து நான் ஒரே ஒரு இதில் கூட சொல்லி முடிச்சிடலாம், எல்லா பேங்க்கையும் வச்சு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து சொல்லிடலாம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இதில் வந்து ஃபோர்ட் வந்து நல்லா வந்து பேர் போன கம்பெனி, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது ஒரு மோட்டார் கம்பெனி சரிங்களா, மோட்டார் கம்பெனி. இதில் நமக்கு எந்த ப்ரெஷர்ஸுமே வந்து இருக்காது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ட் மோட்டார் இன்டர்வியூவில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 ரிட்டன் டெஸ்ட்டு தான் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு கம்பல்சரி எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரூப் டிஸ்கஷன் ஒவ்வொன்றில் இருக்கும், ஒவ்வொன்றில் குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாறும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக நடந்தது தான். ஸோ ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி விசிட்டட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது தான் சரிங்களா. ஃபஸ்ட்லி டோட்டல் அப்ளைட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1000 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 250 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் வந்து 250 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட்லேருந்து சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன டாப் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட் இது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக உங்களோட வெர்பல், ரீசனிங் அண்ட் கோடிங் இதை பற்றியெல்லாம் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஆப்டிடியூட் செக்ஷன் கேட் கொஸ்டின் மீடியம் டிஃபிகல்ட்டி லெவல்னு போட்டிருக்காங்க. இந்த கோடிங் செக்ஷன் இன்க்ளூட் 2 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பீயிங் வெரி ஈஸி அண்ட் அதர் ரிலேட்டிவ்லி ஈஸி பட் வித் அ பிட் ஆஃப் ட்ரிக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்பாங்க சரிங்களா. அந்த ஃபஸ்ட்டு கோடிங் கொஷின் வாஸ் ஃபைண்டிங் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பரு. செகண்ட் கொஷின் வாஸ் அபவுட் கலெக்டிங் மேக்ஸிமம் கோல்டு காயின்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மை இன்ஸ்டியூஷன் சென்னை who appear this round 75 were selected for the next round சொல்லியிருக்காங்க. ஸோ 250 தான் இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் பண்ணி அதில் வந்து 75 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்லேயே சரிங்களா. ரவுண்ட் 2 பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்புறம் ப்ளஸ்ஸு ஹெச்ஆர் இன்டர்வியூ ரெண்டுமே நடக்குது. இதில் வந்து 50 பேர் வந்து செலக்ட் 15 மினிட்ஸில் சரிங்களா. ரவுண்ட் இது வந்து 15 மினிட்ஸில் ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்குது சரிங்களா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் குவைட் இன்டர்வியூயிங் ஸ்டேட்டிங் தட் சக்ஸஸ் இன் திஸ் ரவுண்ட் டிபெண்ட் ஆன் லக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் செலெக்ஷன் பெனல்ஸ் ஆஸ்க்ட் வெரி சிம்பிள் கொஸ்டின் சரிங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நிறையா சப்ஜெக்ட் பேஸ்டு கேட்கலாம், சில பேர் வந்து லைஃப்பை பற்றி கேட்கலாம், சில பேர் உங்களோட ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ அது மாதிரி ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபைனலி தே செலக்டட் 14 கேண்டிடேட்ஸ் அவுட் ஆஃப் த 75 who had all maintained above 9 and we were our 7th semester அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங்கில் செலக்ட் பண்ணது சரிங்களா. இன்ஜினியரிங்கில் செலக்ட் பண்ணது. அப்போ ஆர்ட்ஸில் செலக்ட் பண்ணும்போது உங்களோட செமஸ்டர் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்துட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குது. குரூப் டிஸ்கஷன் பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ மோட்டார் கம்பெனிங்கிறங்காட்டியா என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்தராக இந்த கம்பெனிஸ் பற்றி நிறையா டீட்டெயில் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் இதே மாதிரி தான் வரும். உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் பற்றி தான் வரும். ஒவ்வொரு கம்பெனிலையும் என்னென்ன வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ
ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமா, இல்லை அதிகமாக நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு சொன்னால் போதும்னு. இன்னொன்று எனக்கு வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போய் அதில் என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதும் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அதை ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்து என்னென்ன இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோ வந்து 4ல் வந்து கொடுத்துடலாம். இல்லைங்க்கா இதே மாதிரி போதும், என்னென்ன டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நாங்கள் தெரிஞ்சால் போதும், என்னென்ன டைப்பில் கொஷின் ரிட்டன் டெஸ்ட்டில் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லாது ஏதாவது கம்பெனிஸ் டிமாண்ட் பண்ணணுனாலும் சொல்லுங்கள். அதை வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ ஒரு காமர்ஸில் வந்து ஒரு இது வருது, ஒரு கம்பெனி வருது அப்படின்னா ஐடிக்கு வந்து அந்த கம்பெனி வராது. சரிங்களா? ஐடிக்கு பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்பெனிஸ் வரும். நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக போடுவேன். ஸோ டெய்லி ஒரு கம்பெனி பற்றி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வந்து வந்துடும். ஸோ அது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்காது. எக்ஸ்ட்ரா வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு இதை வந்து நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.